ஹலோ ஆல். இன்னைக்கு அடுத்த டாபிக் அதாவது ஜேஇ வித் ஏஜில நெக்ஸ்ட் பிரிட்ஜ் கோர்ஸ் டாபிக் ஃபார் கிரேட் 11 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப வெக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த வெக்டர்ஸ்லயே அடுத்தது அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். இது எப்படி கொண்டு போறது இந்த அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ? ஆக்சுவலா என்னென்ன இருக்கும் அந்த அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரையாங்கிள் லா அது வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து ரிசல்டன்ட் வெக்டார் அத பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்து ரியல் லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 3 டாபிக் வந்து டீடைல்டா வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். சோ த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, 2 ஃபோர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த டைரக்ஷன நம்ம எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்றது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கிரேட் 10 வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே வந்து வெறும் மேக்னிட்யூட் அதாவது வேல்யூஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்திருந்திருப்போம். ஆனா இப்ப வேல்யூ கூட சேர்த்து டைரக்ஷன வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இது. ஏன்னா வெக்டார்ஸ்ல டைரக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் அங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு 2 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா இவரு குடுக்குற ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, F1 ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல குடுக்குறாரு. அதே மாரி ஆப்போசிட்ல இருக்கிறவரு F2ன்ற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல குடுக்குறாரு. 2 பேரோட ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த மாரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 ஃபோர்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு என்ன மாரியான உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும்? அப்ப அந்த வேல்யூ வந்து எந்த மாரி வரும்? இத நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த கொஸ்டின. இந்த 2 பேரோட ஃபோர்ஸ் டேலி ஆகுமா? ஆகாதா? இல்ல எனக்கு மேல இருந்து ஒரு ஃபோர்ஸ், கீழ இருந்து ஒரு ஃபோர்ஸ் குடுத்தா எனக்கு டேலி ஆகுமா? ஆகாதா? சரி. இத விட இன்னும் முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த 2 பேரு ஒருத்தர இப்படி தள்ளுறாரு, ஒருத்தர் அதுக்கு ஆப்போசிட்ல தள்ளுறாரு. இந்த பாக்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? இது ரொம்ப சிம்பிளா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த டெர்ம்ல தான் ரிசல்டன்ட் வெக்டார்ன்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் இதுலருந்து நான் வந்து டே 1 ரீகேப் நம்ம பார்த்துருவோம். இந்த டே 1ல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு. ஏன்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டே 1ல பார்த்தது எல்லாமே. ஓகே. டே 1ல நம்ம என்ன அதாவது போன வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஸ்கேலாருக்கும், வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? அதாவது ஸ்கேலார்னா என்ன? வெக்டார்னா என்ன? 2க்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? அத வந்து டீடைல்டா பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வெக்டார்னா சரி மேக்னிட்யூட் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அத வந்து முக்காவாசி இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் அதாவது இந்த லெங்த், மாஸ், டைம் இது மாரியான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ்க்கெல்லாம் வந்து இந்த மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து இந்த டிரைவ்டு குவான்டிட்டீஸ்லாம் இருக்குல்ல வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் இது மாரி வந்து டிரைவ்டு குவான்டிட்டீஸ்க்கு உங்களுக்கு டைரக்ஷன் இருக்கும். இதுக்கு 2க்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சு நம்ம போன வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா அத வந்து ஒரு தடவ பார்த்துருங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோல இருக்கிற அந்த வெக்டர் அடிஷன பத்தி டீடைல்டா புரியும். ரைட். இப்ப இந்த வெக்டர் அடிஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, நீங்க கிரேட் 11ல மெக்கானிக்கல் பிசிக்ஸ் அது படிக்கும்போது, எல்லா இடத்துலயுமே வந்து இந்த வெக்டார் புராப்பர்ட்டீஸ வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு நியூமெரிக்கல் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். இது தெரியல அப்படின்னா. ரைட். சோ இது நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப். இதிலிருந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மைனஸ்ங்கிறது என்னது? நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். மைனஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ டைரக்ஷன். பிசிக்ஸ்ல மைனஸ்ங்கிறது அது வெக்டார்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மைனஸ்ங்கிறது டைரக்ஷன் ஆப்போசிட்ன்னு அர்த்தம். நான் இப்படி போயிட்டு இருக்கேன்னா, அது பாசிட்டிவ்ன்னு வச்சீங்கன்னா, அங்கிருந்து திரும்பி வந்து அது நெகட்டிவ். ஓகே. அப்ப எனக்கு +5 அதாவது 2 5 இருக்கு. விச் இஸ் நாட் ஈக்குவல் டூ 10. சரி விச் இஸ் நாட் ஆல்வேஸ் 10. என்ன என்ன ரீசன் இதுக்கு காரணம்? அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2ஓட டைரக்ஷன் வந்து டிஃபரண்ட். அப்ப எனக்கு நல்லா பாருங்க. 5 நியூட்டன் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல அப்ளை ஆச்சு அப்படின்னா, இன்னொரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை ஆகுது. ஓகே. அப்ப நான் இன்னும் சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேனே, 50 கிலோ இருக்கிற 2 பேரு. 2 பேருமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ்ல இழுக்குறாங்க. 2 பேருமே ஒரே மாரி வெயிட், ஒரே இதுல இழுக்குறாங்க அப்டின்னா, அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும்? மூவ்மென்ட்டே இருக்காது. அப்ப ரிசல்டன்ட் என்னது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? ஆகாது. அப்ப ரிசல்டன்ட் உங்களுக்கு 0. இங்கேயும் அதே தான். எனக்கு இந்த சைட்ல ஒரு ஃபோர்ஸ் 5 நியூட்டன், இந்த சைட்ல ஒரு ஃபோர்ஸ் 5 நியூட்டன். 2ஓட ரிசல்டன்ட் எனக்கு வந்தது அப்டின்னா, வேல்யூ 0. ஓகே. அப்ப எனக்கு இந்த இடத்துல 5
பிளஸ் வராது, மைனஸ். ஏன்னா, எனக்கு இது நான் வந்து +5 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து +5 அப்படின்னு எடுத்தேன்னா, அதுக்கு கீழ இருக்கிறது -5. அப்ப +5 -5 விச் இஸ் ஈக்குவல் டூ 0. ரைட். அப்ப ரிசல்டன்ட் இந்த ஆப்ஜெக்ட் எங்கேயுமே மூவ் ஆகாது. அதே இடத்துல தான் இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 0. ரிசல்டன்ட் வந்து 0 நியூட்டன். பிகாஸ் ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட். ஓகே. சோ இங்க தான் வந்து வெக்டர் ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகே. சோ அதனால தான் குடுத்திருக்காரு. டைரக்ஷன் சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஓகே. டைரக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். சோ இன்னொன்னு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல்ரெடி படிச்சுட்டோம் நம்ம. மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன். ஓகே. இன் விச் டைரக்ஷன் த ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, அந்த என்ன இதா இருந்தாலும் சரி, எங்க அப்ளை ஆகுது. ரைட். நெக்ஸ்ட் இதுல இருந்து அடுத்தது இப்பதான் நம்ம டாபிக் குள்ளே போறோம். இத்தன நேரம் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் ஆர் ரிவிஷன் கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே. இப்பதான் நம்ம மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா, வாட் இஸ் வெக்டர் அடிஷன்? வெக்டர் அடிஷன்னா என்ன? எப்படி வந்து வெக்டர் அடிஷன் வந்து இருக்க போகுது? ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா, எல்லா மெக்கானிக்கல்ஸ்லயும் மெக்கானிக்கல் பிசிக்ஸ்லயும் வந்து வி ஆர் கோயிங் டூ யூஸ் திஸ். ரைட். சோ வெக்டர் அடிஷன் அப்படின்னா என்னன்னா, கம்பைனிங் 2 ஆர் மோர் வெக்டார்ஸ் டு கெட் எ சிங்கிள் வெக்டார். என்ன சார் மீனிங் இதுக்கு? 2 வெக்டார வந்து கம்பைன் பண்ணா ஒரு சிங்கிள் வெக்டார். என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இங்க 2 ஃபோர்ஸ் இருக்கா, இது ஒரு வெக்டார். இது ஒரு வெக்டார். இப்ப நான் நூல வந்து நான் இப்ப ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸ். புரியுதா? ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் மேல இருந்து இப்படி கீழ புடிச்சிருக்கிறேன். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து நான் சைடுல புடிச்சு இழுக்கிறேன். 2மே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல வந்து ஃபோர்ஸ் குடுக்குறேன். அதாவது இங்கேயும் வந்து எனக்கு 5 நியூட்டனு, இங்கேயும் வந்து எனக்கு 5 நியூட்டன். 2மே வந்து 5 நியூட்டன், 5 நியூட்டன் வச்சுக்கலாம். அப்ப 2ஓட ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு சேம். சரி. எங்க மூவ் ஆகும் இது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மூவ்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் மூவ். ஓகே. நான் இப்படி புடிச்சு இழுத்தேன். இன்னொருத்தன் இப்படி புடிச்சு இழுத்தான்னா, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும்? கொஞ்சம் இத நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஆன்ஸர் புடிச்சிரும். ஒருத்தரு மேல இருந்து புடிச்சு இழுக்குறாரு. இன்னொருத்தர் இந்த டைரக்ஷன்ல புடிச்சு இழுக்குறாரு அப்படின்னா, 2ஓட டைரக்ஷன் பக்கமும் போகாது. அதுக்கு பதில் எப்படி போகும்னா, இப்படி கிராஸா போகும். அதுக்கு பேரு தான் ரிசல்டன்ட் வெக்டார்ன்னு பேரு. ஓகே. அப்ப இங்க இதுக்கு பேரு எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசல்டன்ட் வெக்டார். அதான் நான் இங்க டீடைலா குடுத்திருக்காங்க. ஏங்கிற ஒரு வெக்டார் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, பிங்கிற ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது 2ஓட வெக்டார் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மாரி சென்டரா இருக்கும். இதுக்கு பேர் வந்து ரிசல்டன்ட்ன்னு பேரு. இந்த ரிசல்டன்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டூ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே. ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டூ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். இது வந்து வெக்டர் அடிஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது 2ஓட வெக்டார் எனக்கு வேணும் அப்படின்னா, ஆர் வெக்டார் விச் இஸ் ரிசல்டன்ட் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டூ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். ஓகே. அப்ப எனக்கு வெக்டர் அடிஷன்ல ஃபர்ஸ்ட் திங் எப்படி வந்து இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட ஆட் பண்றது? அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதுதான். இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு இடத்த ஒரு பாடியில ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, இது மாரி இப்படி ஒரு ஃபோர்ஸ், இந்த மாரி ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாடியில ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்? ஓகே. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் மூவிங் வித் அன் விண்ட். அதாவது ஏரோப்ளேன் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்லாண்டிங்கா போகும். அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏரோப்ளேன்ஸ்ல நான் இங்க உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். ஏரோப்ளேன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஏரோப்ளேன்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அப்வெல்ல ஆக்ட் ஆகும். ஓகே. லெஃப்ட் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். அதாவது மேல வந்து லெஃப்ட் ஆக்ட் ஆகும். த்ரஸ்ட் வந்து எனக்கு இந்த மாரி ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷன்ல வந்து த்ரஸ்ட் இருக்கும். இந்த டைரக்ஷன்ல லெஃப்ட் இருக்கும். ஓகே. இது லெஃப்ட். எல்லுங்கிறது லெஃப்ட். டீங்கிறது த்ரஸ்ட். அப்ப லெஃப்ட் த்ரஸ்ட் எனக்கு எப்படி இருக்கு 2மே பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த இடத்துல 2ஓட இது இப்படி இருக்குன்னா, இதோட ரிசல்டன்ட் வெக்டார் எனக்கு எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து இது மாரி ஸ்லாண்டிங்கா போகும். அப்பதான் வந்து ஏர்கிராப்ட் வந்து டேக் ஆஃப் ஆக முடியும். ரைட். அப்ப வெக்டார் பிளேஸ் அன் மேஜர் ரோல். எதுல? ஏர்கிராப்ட்ல ஏரோப்ளேன் டிராவல் பண்றதுல 2லயுமே 2ஓட ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கறனால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இது மாரி போகுது. ஓகே. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த போட்லாம் வந்து ரிவர்ல கிராஸ் பண்றத பார்த்திருப்பீங்க. தண்ணி இப்படி போகும். இவரு இப்படி போக ட்ரை பண்ணுவாரு. அதாவது தண்ணி இப்படி போகும். இவரு இந்த மாரி பெர்பெண்டிகுலரா போக ட்ரை பண்ணுவாரு ஆத்துல. அப்ப அவரு வந்து நேரா போமாட்டாரு. உங்களுக்கு இது மாரி ஸ்லாண்டிங்கா இந்த டைரக்ஷன்ல போவார். ஓகே. நான் இத உங்களுக்கு இங்க இது பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதாவது
எனக்கு ரிவரோட டைரக்ஷன் இது அப்படின்னா, ரிவரோட டைரக்ஷன் இதுன்னா, இவர் வந்து இந்த ரிவர கடக்கணும். ஓகே. இந்த ரிவர இந்த மாரி கடக்குறாரு. ஓகே. இது ரிவரோட டைரக்ஷன். இவரு இந்த மாரி கீழ வராரு அப்படின்னா, ஓகே. அப்ப இவரு எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுவாரு. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன யூஸ் ஆகுதுங்க? பெர்பெண்டிகுலர் அதாவது பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா, ஆர் ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். ரைட்? சோ ராக்கெட்லயும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். ரைட்? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் குடுத்திருக்கேன். வாட் இஸ் வெக்டார் அடிஷன் அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட்? இப்ப இதிலிருந்து அடுத்த கான்செப்ட் என்ன நம்ம போறோம் அப்படின்னா, ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் வந்து இந்த வெக்டார் அடிஷன்லாம் யூஸ் பண்றோம்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த இத. திருப்பி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்தர் வந்து ஈஸ்ட்ல ரொம்ப வேகமா நடந்து போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்த்ல மாறிக்கிறாரு. அதாவது இந்த மாரி. ஒருத்தர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இந்த டைரக்ஷன்ல ரொம்ப வேகமா போறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு சடன் என்ன பண்றாருன்னா, இப்படி உங்களுக்கு டைரக்ஷன மாத்திக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல எனக்கு ரிசல்டன்ட் கால்குலேட் பண்ணனும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஆக்சுவலா இட் இஸ் லைக் அன் ட்ரையாங்கிள். ஓகே. இது ட்ரையாங்கிள்ன்றனால நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ட்ரையாங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டூன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்ப எனக்கு இது வந்து தீட்டான்னு எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு தீட்டான்னு எடுத்தேன்னா, இது எனக்கு என்னது? இது எனக்கு ஆப்போசிட். ஓகே. இது எனக்கு என்னது? அட்ஜசன்ட். அப்ப இது எனக்கு என்னது? ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசல்டன்ட். இந்த ரிசல்டன்ட் தான் நமக்கு என்னது? ஹைப்போதெனஸ். அப்ப ஹைப்போதெனஸ் தான் நான் இங்க குடுத்திருக்கேன். ஆர் ஸ்கொயர்ங்கிறது ஹைப்போதெனஸ். ஓகே. ஹைப்போதெனஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் ஸ்கொயர். சாரி இது வந்து அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்ப இந்த ரூட் எனக்கு வேணாம் அப்படின்னா, ரூட் ஆஃப் உங்களுக்கு அந்த ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து எனக்கு ரியல் லைஃப்ல எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஓகே. அப்ப எனக்கு இந்த மாரி ஒருத்தர் வந்தாரு, இப்படி போனாரு அப்படின்னால், எனக்கு இது எப்படி கால்குலேட் பண்றது? அட்ஜசன்ட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் ஹைப்போதெனஸ். ஓகே. இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இது எதுக்கு சார் இப்ப சொல்றீங்க அப்படின்னா, மெக்கானிக்ஸ்ல நெறைய ப்ராப்ளம் வந்து இத பேஸ் பண்ணி வரும். 1 இல்ல, 2 இல்ல. நெறைய ப்ராப்ளம் வந்து இந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வரும். சோ மறந்துறக்கூடாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம அடுத்து என்னன்னா, இதெல்லாம் வெறும் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் எப்படி வந்து நியூமெரிக்கலா சால்வ் பண்றது. ஏன்னா, இந்த பிரிட்ஜ் கோர்ஸோட கான்செப்ட்டே வந்து என்னன்னா, இது எப்படி ஈஸியா வந்து சால்வ் பண்றது. அதாவது பேசிக்ஸ மட்டும் தான் நான் சொல்றேன். இதோட அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்லாம் வெரி சூன் வில் டிஸ்கஸ். ஓகே. உங்களுக்கு சாப்டர் வர, வர, வர உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இதெல்லாம் நான் வந்து இன் டெப்த்தாலாம் நடத்திட்டு இருக்க முடியாது. அதனால தான் ஃபர்ஸ்ட்டே நம்ம சொல்லிர்றது. ரைட். சோ இதுல இருந்து அடுத்தது என்ன அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். வெக்டர் அடிஷன்ல இது ஒரு டைப். ட்ரையாங்கிள் லா. ஓகே. இந்த ட்ரையாங்கிள் லா வந்து ஆக்சுவலா இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட ரிசல்டன்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சேம் இதே ஃபார்முலா தான். ஓகே. நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணோமோ, இந்த இதுக்கும் எனக்கு சேம் அதே ஃபார்முலா தான். ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட். அத ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வரும். ஓகே. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நியூமெரிக்கல் மாரி நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப ட்ரையாங்கிள் லா வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீங்க வந்து அந்த ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் வச்சே நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். ஓகே. இதுல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போவோம். இன்னும் அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போவோம். இது உங்களுக்கான ஒரு கொஸ்டின். திங்க் லைக் திஸ் அண்ட் விஷுவலைஸ் டூ மாஸ்டர். ஓகே. இது எப்படி நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு வொர்க் குடுக்குறேன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல ஒருத்தர் வந்து வாக்கிங் போறாரு. டயகனலா போறாரு. அவரோட ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும்? ஏரோப்ளேனோட ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும்? அதே மாரி போட்ல ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும்? அந்த போட்ல எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ராக்கெட்ல எப்படி இருக்கும்? அதோட ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும்ன்றத வந்து நீங்க ஜஸ்ட் வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு, நீங்க இன் கேஸ் வொர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங் நான் வந்து அத செக் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன பேசிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதாவது வெக்டர் ஆஃப் அடிஷன்ல உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் அண்ட் இல்லாட்டி வந்து உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மட்டும் தான். ஓகே. இதிலிருந்து நான் உங்களுக்கு அடுத்த கான்செப்ட்ஸ் என்ன போறேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்மளுக்கு சொன்னது தான் உங்களுக்கு ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ வெக்டார் பிளஸ் பி சாரி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டாருக்கும் சேம் இதே கான்செப்ட் தான் இருக்கும். ஓகே. இத நம்ம வந்து டீடைலா பார்ப்போம். இது என்னென்ன பெர்பெண்டிகுலரா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும்? டீடைல்டா பார்ப்போம் அடுத்தடுத்த இதுல. ரைட்.
ஓகே. சோ இது வந்து திருப்பி அதுதான் ஒரு சின்ன பேசிக்ஸ் தான். திருப்பி திருப்பி ஒரு சம்மரி மாரி தான் நான் குடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எதுக்கு போவோம் அப்டின்னா, பாரலலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, பாரலலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். இத வந்து நான் இவ்ளோ இன் டெப்த்தாலாம் வந்து நான் அந்த ஸ்பெஷல் கேஸ் மட்டும் பார்க்கிறேன். இந்த டயகிராம் எப்படி இருக்கும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஆக்சுவலா ஒரு பாரலலோகிராம் வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப பாரலலோகிராம்ல எனக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, இது மாரி வந்து நான் பாரலலோகிராம் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இந்த இடத்துல நான் நேமிங் பண்றது வந்து இது ஏ, இது பி, இது சி, இது டி. டோட்டலா வந்து 4 இது இருக்கு. இது வந்து 2 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. 2 ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு, செகண்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு. அதாவது இதுல 2 ஃபோர்ஸ் இருக்கு. இந்த 2 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் எனக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, இது மாரி வந்து சென்டர்ல வந்து ரிசல்டன்ட் இருக்கும். ஓகே. கொஞ்சம் தப்பா போயிருச்சு. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர். ரிசல்டன்ட் வந்து இப்படி போகும். ஓகே. இப்ப இந்த ரிசல்டன்ட் தான் நான் கால்குலேட் பண்ணணும். ஆனா இது ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்டின்னா, பாரலலோகிராம்லாம் அந்த ஸ்டைல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, நான் வந்து இங்க ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வந்து ட்ரையாங்கிள் மாரி நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது வந்து இ. ஓகே. இப்ப இது வந்து எனக்கு ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த இது வந்து ஏசிஇ இது ட்ரையாங்கிள். நான் இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஆர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. இந்த ரிசல்டன்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. அதாவது இந்த ரிசல்டன்ட் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ரிசல்ட் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆர் மட்டும் தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ரிசல்ட் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலா நல்லா பாருங்க. ரிசல்டன்ட் வந்து ஹைப்போதெனஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரிசல்டன்ட் வந்து ஹைப்போதெனஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் which is equal to opposite square plus adjacent square. ஓகே. ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இது எனக்கு தீட்டா அப்படின்னா, இது எனக்கு தீட்டா அப்படின்னா, இதுக்கு வந்து ஆப்போசிட் இது. ஓகே. அட்ஜசன்ட் வந்து ஏல இருந்து இ வரைக்கும் இருக்கிறது எனக்கு அட்ஜசன்ட். ரைட்? அப்ப எனக்கு இது எப்படி வருது அப்படின்னா, ஏ ஹைப்போதெனஸ் வந்து ஆர், ஆர் which is equal to ஆப்போசிட் எனக்கு என்னது? ஆப்போசிட் எனக்கு என்னது? ஏ அதாவது இசி. இசிங்கிறது வந்து ஆப்போசிட். ஓகே. இசி ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் எனக்கு என்னது? இது ஃபுல்லா எனக்கு அட்ஜசன்ட். அப்ப அட்ஜசன்ட் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஏ, பி பிளஸ் பி, இ. ஓகே. அதாவது இங்க இருந்து இதுக்கு, இதுல இருந்து இதுக்கு. நம்ம டோட்டலா வந்து ஏஇன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே. போத் ஆர் ரைட். ஓகே. அப்ப இதுதான் வந்து எனக்கு என்ன ஃபார்முலா? அதாவது ஆர் ஸ்கொயர் which is equal to இசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பிஇ ஸ்கொயர். இது வந்து எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இப்ப நான் வந்து இதுலருந்து நான் டெப்த்தா கண்டுபிடிக்கிறது எப்படி? ஏஇங்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்கும்? அதாவது இந்த இது வந்து நான் டெக்னிக்கலா அத எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏஇன்னு வச்சுக்கலாம். இந்த ஏஇ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வெக்டார்ஸ்ல ஹாரிசான்டலா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன் இது எப்படின்னு. ஹாரிசான்டலா இருந்தா நம்ம வந்து காஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகே. வெர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா, சைன் எடுத்துக்குவோம். இத பத்தி நான் அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது ஹாரிசான்டலா இருந்தா காஸ்ன்னு வச்சுக்குவேன். வெர்டிகலா இருந்தா நான் சைன்னு வச்சுக்குவேன். ஓகே. அப்ப இந்த இடத்துல இது எனக்கு ஹாரிசான்டல். அட்ஜசன்ட் வந்து எனக்கு ஹாரிசான்டல் இல்லையா? அப்ப அந்த ஹாரிசான்டலா இருக்கறனால நான் என்ன வச்சுக்குவேன் அப்படின்னா, ரிசல்டன்ட் வெக்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரிசல்டன்ட் வெக்டர் இது. ரிசல்டன்ட் வெக்டர்ங்கிறது இது 2ஓட ரிசல்டன்ட். அது ஏ பிளஸ் பி. ஓகே. ஏ பிளஸ் பி. இது வந்து எனக்கு ஹாரிசான்டலா இருக்கறனால இந்த ஏஇய வந்து நான் எப்படி வச்சுக்குவேன் அப்படின்னா, இதோட ரிசல்ட் என்ன? ஏ பிளஸ் பி. அதானே பெர்பெண்டிகுலர் நான் படிச்சிருக்கோம் இல்லையா? ஏ பிளஸ் பி. அப்ப இது வந்து ஏ பிளஸ் பி. ஆர் இஸ் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி. அதான் ரிசல்டன்ட். ஓகே. அப்ப நான் ஃபோர்ஸ் வந்து என்ன சொன்னேன்? ஹாரிசான்டல்னா காஸ் தீட்டா. அப்ப ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. அதாவது இந்த இத நான் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. வெர்டிகல்னா சொல்லிட்டேன். வெர்டிகல்னா சைன் வரும். அப்ப சைன்னா வந்து இங்க என்ன வரும்? இது வந்து எனக்கு சைன். புரிஞ்சுதா? இது வந்து எனக்கு பி. ஓகே. இது எனக்கு ஏ, இது எனக்கு பி. அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? ஈசி வந்து இங்க எனக்கு என்ன வரும்? ஈசி எனக்கு என்னது அப்படின்னா, பி சைன் தீட்டா. ரைட்? அப்ப இது 2மே நீங்க சேர்க்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, ஏ பிளஸ் பி த காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் ஈசி என்ன இருக்கு? பி
sin theta. இத வந்து which is equal to r square. இப்ப r மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா r is equal to root of a plus b cos theta plus b sin theta. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கேன். a plus b the cos theta plus b sin theta, sin square theta வரும். ஓகே, இங்க நான் மறந்துட்டு பாத்தீங்களா, sin square theta. இதுதான் எனக்கு என்னன்னா parallelogram law of addition பேரு. ஓகே, இத பத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில் நான் சொல்றேன். ரைட், நம்ம அடுத்த வீடியோஸ்ல நான் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, இதுல இருந்து நான் உங்களுக்கு அந்த parallelogramக்கே வரேனே. parallelogram இதுல இந்த ஸ்பெஷல் கேஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த ஸ்பெஷல் கேஸ்ல தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரெண்டுமே இப்படி போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல ரிசல்டன்ட் வெக்டர் வந்து a plus b இங்க கொடுத்திருக்கேன் இல்லையா, ரிசல்டன்ட் வந்து a plus b. எப்படி ரெண்டு ஃபோர்ஸ் வந்து தீட்டா வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸ் வந்து 180 இருந்துச்சுன்னா, அதாவது ஆப்போசிட் இப்படி வருதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இது மாதிரி ஆப்போசிட்ல வந்தது அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு a minus b, okay, modulus of a minus b, because I don't want negative symbol, right? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூ, ரெண்டு வெக்டாரோட வேல்யூ வந்து 90 டிகிரியா இருந்துச்சுன்னா, அதாவது பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா, அதோட வேல்யூ ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இது மாதிரி அதாவது இந்த மாதிரி போகும், உங்களுக்கு இன்க்ளைண்டா போகும். ரைட், அப்ப இந்த மூணு வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டுமே வந்து தீட்டா வந்து 0னா a plus b, தீட்டா வந்து 180 அப்படின்னா a minus b, தீட்டா வந்து 90 அப்படின்னா root of a square plus b square. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இது வந்து இதுதான் parallelogram law of vector addition. ஓகே, இதுல இருந்து நான் அடுத்து உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, JEE டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து எப்படி வரலாம் அப்படின்னா, லிசன், எப்படி உங்களை ட்ராப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இங்க பாருங்க, ஜெனரல் கண்டிஷன் 2 வெக்டார்ஸ் give 0 resultant. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 வெக்டார்ஸ் give 0 resultant if and only if there are equal in magnitude. அதோட வேல்யூ வந்து ஈக்குவலா இருந்து டைரக்ஷன் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0. ட்ராப்டு கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகே, ஜெனரல் கண்டிஷன்ஸ் தான் இது, ஆனா வந்து இங்கேயும் ட்ராப் பண்ணுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் இங்க அதான் நம்ம தெளிவா கொடுத்துருக்கு. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு, உங்களுக்கு ஆங்கிள் இருந்தா எப்படி இருக்கும், 180 இருந்தா எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தா எப்படி இருக்கும். இது வந்து ரிசல்ட் வந்து 0, இதுலயும் ரிசல்ட் வந்து 0. ஓகே, ஏன்னா நான் இங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன், a minus b which is equal to 0. ரெண்டோட வேல்யூ வந்து எப்பெல்லாம் சேமா இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்திருக்கோ, ரிசல்டன்ட் வேல்யூ வந்து அப்பெல்லாம் 0 தான் வரும். இது வந்து நம்ம போன கேஸ்லயே வந்து பார்த்திருக்கோம். இங்க பாருங்களேன், 3 நியூட்டன் ஆஃப் force which is in the east and 3 Newton of force in the west அப்படின்னா, ரெண்டுமே வந்து which is in the opposite direction. If you calculate the resultant calculate பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 0. ஓகே, இந்த டேர்ம்ல பாருங்களேன், 5 நியூட்டன் நார்த்ல ஒரு ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ 5 நியூட்டன் நார்த்ல இன்னொரு ஃபோர்ஸ், ஆங்கிள் வந்து 0 டிகிரி அப்படின்னா, அந்த இடத்துல ரெண்டோட ஃபோர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். ரெண்டோட ஃபோர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 10 நியூட்டன் வரும். ஆனா இங்க இடத்துல ஆப்போசிட்னா 0 நியூட்டன். ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, இது வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இதுல இருந்து நம்ம என்ன போவோம் அப்படின்னா, ஏன் வந்து இந்த வெக்டர் அடிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வெக்டர் அடிஷன் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் வெக்டர்ல இருக்கும்போது என்னால கரெக்டான டைரக்ஷன் வந்து பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு, கரெக்டான டைரக்ஷன் எனக்கு பாயிண்ட் பண்ணவே முடியாது. அதனால ஆன்சர்ஸ் வந்து தப்பாகறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு வித்தவுட் அடிஷன், அதாவது வெக்டர் அடிஷன் இல்லாம. ஆனா வித் வெக்டர் அடிஷன் போகும்போது எனக்கு கரெக்டான அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல அப்ளை ஆயிருக்கு, அதோட ஃபோர்ஸ் என்ன, எக்ஸாக்ட் ஃபோர்ஸ் என்ன, அதோட ரிசல்ட் என்னன்றதெல்லாம் வந்து என்னால கிளியர் கட்டா பார்க்க முடியும். இதனால உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏர்கிராப்டோட நேவிகேஷன் எப்படி இருக்கும். அதாவது ஏர்கிராப்ட்ல நான் 2 ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒன்னு வந்து த்ரஸ்ட், இன்னொன்னு வந்து லிஃப்ட். அப்ப எப்படி உங்களுக்கு ரிசல்டன்டோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், அதான் இங்க வந்து கிளியர் கட்டா கொடுத்திருக்கு. ஓகே, அதே மாதிரி போட்டோட டைரக்ஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ன்றது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் உங்களுக்கு வந்து அதை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, இங்க வந்து நான் வந்து வெக்டர் இல்லைன்னா எல்லாமே எனக்கு வந்து தப்பா தான் முடியும்.
ஓகே. நான் பிரெடிக்ட் பண்றத ஒரு ஆங்கிள்ல நான் பிரெடிக்ட் பண்ணுவேன். ஆனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ எல்லாமே தப்பா இருக்கும். சோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த வெக்டர் அடிஷன். ஓகே. சோ இதுலருந்து நான் அடுத்து உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, இந்த சாப்டரோட சம்மரி என்னவா இருக்கும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரிசல்டன்ட் வெக்டார்னா என்ன? நம்ம அத வந்து பார்த்திருக்கோம். ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த ரிசல்டன்ட் வெக்டாருக்கு அப்புறம் ட்ரையாங்கிள் லாவோட டீடைல்டா பார்த்தது ட்ரையாங்கிள் லால எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலரா இருந்தா எப்படி இருக்கும். 2ம் ஆல்மோஸ்ட் சேம் தான். ட்ரையாங்கிள் லா வந்து பெர்பெண்டிகுலர் லா ஆஃப் வெக்டார். ஓகே. நெக்ஸ்ட் பாரலலோகிராம் லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அதோட இது நம்ம பார்த்திருந்தோம். ஓகே. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. இது வந்து நம்ம டீடைலா அது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே. இன் கேஸ் ஆனா நம்மளுக்கு எப்படி வரும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டூ ரூட் ஆஃப் இங்க வந்து ரூட் வந்துரும் அவ்வளவுதான். ஏன்னா 6 தான் வரும் நம்மளுக்கு. ஓகே ரிசல்டன்ட். அதுக்கப்புறம் 2 வெக்டார் வந்து ஆப்போசிட்ல இருந்ததுன்னா எப்படி கேன்சல் ஆகும்? இத பத்தி நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். ரிசல்ட் வந்து 0 ஆயிருக்கும். 2 ஃபோர்ஸ் வந்து வேல்யூ சேம் ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த வெக்டார்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்ன்றதையும் நான் டீடைலா சொல்லிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ல எக்ஸ் காம்போனன்ட், ஒய் காம்போனன்ட் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ் காம்போனன்ட் என்ன? ஒய் காம்போனன்ட் என்ன? இது எப்படி ஆர் சைன் தீட்டா? இது எப்படி ஆர் காஸ் தீட்டா? இதோட வேல்யூ எப்படி ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி வந்தது? இது எல்லாமே வந்து அடுத்த வீடியோல ரொம்ப டீப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ். நீங்க மெக்கானிக்ஸ் அந்த 11த் பிசிக்ஸ்லயும் சரி, 12த் பிசிக்ஸ்லயும் சரி, மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து 11த் பிசிக்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நியூமெரிக்கல் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் திஸ் யூ கான்ட் ஏபிள் டூ சால்வ். ரைட்? சோ அவ்வளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோட பேசிக்ஸ் மட்டும் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் பிரிட்ஜ் கோர்ஸ்ல. ஆனா மெயின் டாபிக் வந்து மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் டெப்த்தா புரியும். இதோட அட்வான்டேஜஸ் வந்து எங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த இடத்துல தெரியும். ஓகே. சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க டவுட்ஸ வந்து நான் கிளாரிஃபை பண்றேன். அது மட்டும் இல்லாம, இது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பேசிக்ஸ வந்து அவங்க கத்துக்கட்டும். அதுக்கப்புறம் 11த்துக்கு போனாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஜேஇஇ கான்செப்ட்லயும் சரி, நீட் கான்செப்ட்லயும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெக்டார்ஸ். ஓகே. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுவரைக்கும் ஸ்டே கியூரியஸ். தேங்க் யூ.